அவசரம் இழப்பில் முடியும் என்ற தலைப்பில் ஒரு சிறுகதை. ஒரு நகரத்தில் ஜெகன் என்ற இளம் கண்டுபிடிப்பாளர் இருந்தார். ஜெகன் ஒரு புத்திசாலித்தனமான மனதை கொண்டிருந்தார் மற்றும் அவரை சுற்றியுள்ள அனைவரையும் வியக்க வைக்கும் புதுமையான கேஜெட்களை உருவாக்குவதில் அறியப்பட்டார். ஒரு நாள் சில பணிகளை தானியங்குபடுத்தும் மற்றும் நகரவாசிகளின் வாழ்க்கையை எளிதாக்கும் ஒரு இயந்திரத்தை உருவாக்க நகரத்தின் மேயரிடம் ஒரு சிறப்பு கமிஷன் பெற்றார். இந்த வாய்ப்பை பற்றி உற்சாகமாக ஜெகன் டோ ப்ராஜெக்டில் முதலாவதாக இரவும் பகலும் இடைவெளியின்றி உழைத்தார். மேயரை கவரவும் அவரது திறமையான அங்கீகாரத்தை பெறவும் இயந்திரத்தை விரைவாக முடிக்க அவர் உறுதியாக இருந்தார். அவர் கட்டுமான பணிகளில் விரைந்தார். பணிகளை வெட்டி முக்கியமான சோதனை கட்டங்களை தவிர்த்துவிட்டு ஜெகன் தனது வழிகாட்டியின் ஆலோசனையை புறக்கணித்தார். அவர் எப்போதும் அவருக்கு நினைவூட்டினார், அவசரம் வீணாகிறது. இறுதியாக மேயரிடம் சமர்ப்பிக்கும் நாள் வந்தது. ஜெகன் தனது கண்டுபிடிப்பை பெருமையுடன் வெளிப்படுத்தினார். அதன் செயல்பாடுகள் மற்றும் திறன்களை விளக்கினார். இருப்பினும் அவர் அதை இயக்கியவுடன் இயந்திரம் பழுதடைந்ததால் நகர சதுக்கத்தில் குழப்பம் ஏற்பட்டது. வெட்கமும் ஏமாற்றமும் அடைந்த ஜெகன் தனது அவசரம் உண்மையில் வீணாகிவிட்டதை உணர்ந்தார். இயந்திரத்தை சரி செய்து நகர மக்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்க அவர் 2 மடங்கு நேரத்தையும் முயற்சியையும் செலவிட வேண்டியிருந்தது. அந்த நாளிலிருந்து ஜெகன் சரியான திட்டமிடல் மற்றும் செயல்படுத்தல் இல்லாமல் பணிகளை விரைந்து முடிப்பது விலை உயர்ந்த தவறுகளுக்கு வழிவகுக்கும் என்ற மதிப்புமிக்க பாடத்தை கற்றுக்கொண்டார். அவர் 3 முறை அளந்து 1 முறை வெட்டுங்கள் என்ற பொன்மொழியை ஏற்றுக்கொண்டார். எந்த ஒரு திட்டத்திலும் மூழ்குவதற்கு முன் அவர் கவனமாக திட்டமிட நேரத்தை எடுத்துக்கொண்டார். அவரது எதிர்கால கண்டுபிடிப்புகள் வெற்றிகரமானது மட்டுமல்ல, அவற்றின் தரம் மற்றும் நம்பகத்தன்மைக்காக மிகவும் பாராட்டப்பட்டது.